இது விக்டரி சபையை, நம்முடைய சபையை நினைத்து சபையிலே தேவன் செய்கிற காரியங்களை குறித்து டேவிட் ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கிறாரு. ஹி ஹஸ் கம்போஸ்ட் அ ஸ்மால் போயம். ஸோ அதை அவரையே வாசிக்க சொன்னால், இல்லை நீங்களே வாசிங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் அதை உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். உன்னை நாடி தேடி வருபவர்களுக்கு வெற்றியை தருவதால் உனக்கு வெற்றி சபை என்று பெயர் வந்ததோ? வெற்றி சபையே, உன்னை நாடி தேடி வருபவர்களுக்கு வெற்றியை தருவதால் உனக்கு வெற்றி சபை என்று பெயர் வந்ததோ? நீரோ என்னிடம் வருபவர்களுக்கு அடைக்கலமாய் இருப்பேன் என்று அவர் வழியை பின்பற்றி வெற்றி சபையை தேடி வருபவர்களுக்கு அடைக்கலமாய் திகழ்கிறது. மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் வெற்றி சபையோ மாறாமல் எல்லோருக்கும் இளைப்பாறும் நிழலாக உள்ளது. மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் வெற்றி சபையோ மாறாமல் எல்லோருக்கும் இளைப்பாறும் இடமாக உள்ளது. புயலோ மழையோ கடும் வெயிலோ எதுவாயினும் வெற்றி சபையே எங்களை பாதுகாக்கிறாய். புயலோ மழையோ கடும் வெயிலோ எதுவாயினும் வெற்றி சபையே எங்களை பாதுகாக்கிறாய். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று இயேசு சொன்னார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று இயேசு சொன்னார். வெற்றி சபைக்கு வருபவர்களுக்கு கேட்காமல் கொடுக்கப்படும், தேடாமல் கிடைக்கப்படும், தட்டாமலே திறக்கப்படும் எங்கள் வெற்றி சபையில். வானம் உள்ளளவும் நிலவு உள்ளளவும் மனிதர்கள் உள்ளவரை விக்டரி சபை தொடர்ந்து எல்லாரையும் காக்கும் கலங்கரை விளக்கு. வெற்றி சபைக்கு வந்தால் துயரங்கள் தூரமாய் போகும். வெற்றி சபைக்கு வந்தால் துயரங்கள் தூரமாய் போகும். வருத்தங்கள் வாசற்படியோடு காணாமல் போகும். வருத்தங்கள் வாசற்படியோடு காணாமல் போகும். மகிழ்ச்சி ஒன்றையே கொடுக்கும் எங்கள் வெற்றி சபை. வாருங்கள் வெற்றி சபைக்கு, வளமாய் வாழுங்கள். இயேசு எப்பவும் வெற்றி சபையில் இருப்பார், நாமும் அவரோடு என்றென்றும் இருப்போம். இயேசு எப்பவும் வெற்றி சபையில் இருப்பார், நாமும் அவரோடு என்றென்றும் இருப்போம். ஆமென். டேவிட்டுக்கு ஒரு கரந்தட்டு கொடுத்துடலாமா?